மூவராய் செயல்படும் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று செயல்படும் தேவன். இந்த பரிசுத்தாவியானவர் திரித்துவத்தின் ஆழ்தத்துவத்திலே மூன்றாவது ஆழ்தத்துவமானவர். அவர் ஒரு ஆவி அல்ல, ஒரு அக்கிரிணை பொருள் அல்ல. அவர் ஹீஸ் அ பர்சன். அவர் நம்மை போல உணர்வுள்ளவர், நம்மை போல பேச வல்லவர், நம்மோடு கூட வர வல்லவர். அவரை நீங்கள் ஆவி என்று கூப்பிடக்கூடாது, ஆவியானவர் என்றுதான் அவரை நீங்கள் அழைக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய காலம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுனுடைய காலம் வந்தது. அந்த காலத்தில் மிக பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை, வேலையை, கிருபாதார பலியை இயேசு செய்து முடித்தார். முடிந்தது என்று சொன்னார். அதற்கப்புறம் அந்த வேலையை பரவ செய்வதற்குரிய பொறுப்பை, இந்த இயேசுவாகிய பலியை ஏற்றுக்கொண்டவர்களை பாதுகாக்கும் வேலையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பிதாவின் காலம் முடிந்து, குமாரனின் காலம் முடிந்து, இப்பொழுது பரிசுத்த ஆவியின் காலம். இந்த பரிசுத்த ஆவியின் காலத்தினுடைய ஓரத்துக்கு வந்திருக்கிறோம். 11ஆம் மணி வேளைக்கு வந்திருக்கிறோம். இனி இந்த காலம் முடியும் பொழுது அடுத்த காலம் நியாய தீர்ப்பின் காலமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் சரியான காலம், இதுதான் கர்த்தர் விரும்புகிற காலம், இதுதான் அறுவடைக்கு தயாரான காலம், இதுதான் விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலம், ஊழியக்காரர்கள் அதிக தியாகம் செய்ய வேண்டிய காலம் இந்த காலம்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, சிருஷ்டிப்பிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. அப்போ 4 வார்த்தைகள் அங்கே காண்கிறோம்: ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழம், இருள். ஆனால் அதன் முடிவிலே 2ஆம் வசன முடிவிலே எழுதியிருக்கிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அந்த ஒழுங்கினங்களை மாற்றுவதற்கும், அந்த இருளை நீக்குவதற்கும், அந்த வெறுமையை, எம்ப்டினஸ், வெறுமையை நீக்குவதற்குமாக ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அதே போலத்தான் பைபிளுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் 7 அக்கினி தீபங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதாகவும், 7 குத்து விளக்குகளாகிய சபைகளின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதாகவும் நாம் அங்கே காணலாம். ஆவியானவர் 7 அக்கினி தீபங்களாக எரிந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய 7 அம்சங்களை அது காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7 அம்சங்களை ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளுமானால் அந்த பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும், பயமில்லாமல் வாழும், நிம்மதியாய் வாழும், சந்தோஷமாய் வாழும். அவர்களுக்கு மதியினம் வராது, புத்தியினம் வராது, அவர்களுக்கு மூடத்தனம் வராது, மூடத்தனமாக எதையும் செய்ய மாட்டார்கள். அந்த 7 ஆவியானவர்கள் குறித்து, ஆவின் தன்மைகளை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் மற்றும் அதிகாரங்களிலே எழுதி இருக்கிறதை காணலாம். ஆலோசனை அருளும் ஆவி என்பதாக இது மாதிரி நிறைய அவரை குறித்து ஏராளம் எழுதி இருக்கிறதை நாம் காணலாம். எனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப நெருங்கியவரும், சிநேகிதரும், நமக்கு நடத்துகிறவரும், நம்மேல் அன்பை பொழிகிறவருமாயிருக்கிறார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007, தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.